அப்படிதான் மனசால அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருக்கார். பிருந்தாவனத்துல ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பாவத்துக்கு எடுத்துக்காட்டா தோங்கரே மகாராஜ் தன்னுடைய உபன்யாசத்துல சொல்லியிருக்கார். பிருந்தாவனத்துல ஒரு பெரியவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. ஒரு பகவான்கிட்ட பேசுவார். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னா, போயிட்டு வரேன் கிருஷ்ணான்னு சொல்லி அனுமதி வாங்கிட்டு தான் போவார். திரும்பி வந்த உடனே வந்துட்டேன் கிருஷ்ணா, பிருந்தாவனம் தான் அவருக்கு முக்கிய ஸ்தானம். அங்கங்கே எங்கேயாவது க்ஷேத்ராடனம் போனால் சுவாமிகிட்ட சொல்லிட்டு போவார். ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கு பின்னா, கிருஷ்ணா நீ சாப்பிடுன்னு காட்டுட்டு தான் சாப்பிடுவார். இப்படி இருக்கக்கூடிய அந்த மகான் ஒரு நாளைக்கு பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டார். இவரோ நைஷ்டிக பிரம்மச்சாரி. இவருக்கு வேற யாராவது உறவுகள் இருக்கானா யாருக்கும் தெரியாது. யாருமே பந்துக்கள்னு யாரும் இவர் வந்து பார்த்ததாக அங்கே யாருக்குமே தெரியாது. யார் இவருக்கு சம்ஸ்காரம் பண்ணுறது, அக்னி சம்ஸ்காரம் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிற போது அங்கேருந்து ஒரு பையன் வந்தான். 5 வயசு குழந்தை வந்தான். எங்கள் அப்பாவுக்கு நான் தான் பண்ணுவேன் சம்ஸ்காரம்னு பண்ணேன். அது கொஞ்ச நாய் ஆச்சு இருக்கிற வழக்கு தான் புரியறதுக்கு. எங்கள் அப்பான்னு சொல்கிறானே, இவரோட நைஷ்டிக பிரம்மச்சாரியாச்சு. இவர் புத்திர பிராப்தி ஏது? பகவானே புத்திரனா வந்து கடைசி சம்ஸ்காரங்கள் பண்ணிருக்காள். அந்த மாதிரி பாவம் மிகுந்து போயிட்டா உன்னுடைய பாவத்துக்கு இருந்தாப்புல அழுந்தொரு மனைக்கு மன்னை அறிவிலாது ஓடி ஓடி விழுந்தொரும் எடுக்கும் அப்ப விளையாடும் போது தோழும் சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை தொழுந்தொரும் காக்கும் தெய்வம் சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை இப்படி அன்னையாய் அப்பனாய் தோழனாய் தெய்வமாய் குழந்தையாய் உலகும் என் சத்குருநாதன் வாழி வாழி சோயம் ரதேன சுகிருதி பவதோ நிவாசம் கச்சன் மனோரதகணான் ஸ்துவைதார்யமானான் ஆஸ்வாதயன்னே மூலபாய பயேன தெய்வம் சம்பிரார்த்தயன்னே பதி ந கிஞ்சிதபி வியஜானாத் द्रक्ष्यामि वेदशतगीतगतिं पुमांसं स्पृक्ष्यामि किं स्विदपि नाम परिष्वजेयं किं वक्ष्यते सकलु मां गुणवीक्षितः स्यात् इत्थं निनाय स भवन्मयमेव मार्गम्